கறந்த பாலின் ருசி. இந்த மாட்டிலேருந்து பாலை கறந்தோடனே அதை வேறு குண்டானில் கூட மாற்றாமல் எதுவும் சர்க்கரை எதுவும் போடாமல் காய வைக்காமல் அந்த கறந்த சூட்டோடு குடிக்கிறப்போ வரும் பாருங்க ஒரு ஃபீலு. நான்லாம் கிட்டத்தட்ட 6 லிட்டரு கிட்ட குடிச்சிட்டாங்க ஒரு வாட்டிக்கு. இதனாலேயே டெய்லி வீட்டில் சண்டையே வரும் கறந்த பாலை குடிக்காதான்ட்டு. அது என்னமோ ஹைஜீனிக்கு இல்லை தான், ஏன்னா அதில் நிறையா பாக்டீரியாக்கெலாம் இருக்கும். இருந்தாலும் அதை குடித்தாலே நமக்கு ஒரு எனர்ஜி வருதுங்க. சரி பால் குடிச்சிட்டல வேலையை போடுறான்ட்டாங்க. காய்கறியெல்லாம் அப்பா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்களா, அதெல்லாம் வந்து ட்ரேயில் அடுக்கலான்ட்டாங்க. சரி நம்ம வீட்டுக்கு நம்ம தானே பார்த்தாகணும், ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் காய் இருக்கணும்னு பார்த்தா ஒரு கட்டை பை ஃபுல்லாக இருக்குது. இதை எந்த காலண்டா அடிக்க முடிக்கிற போட்டு போயிடலான்டான்னு பார்த்தா பானிபூரி வாங்கி வச்சுருந்தாங்க. அதை அடிக்கிட்டு இதில் கையை வைக்கிட்டாங்க. இதுக்காக நம்ம சும்மா இருப்போமா, டக்கு டக்குன்னு அடிக்கிட்டு இந்த மலைக்கு இதமாக பானிபூரியை சுட சுட சாப்பிட்டு ரசிக்க வேண்டியது தான். சொல்கிறது ஈஸியாக சொல்லியாச்சு, ஆனால் இதை அடிக்க முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக நம்மளும் ஃபுல்லாக அடிக்க முடிச்சாச்சு. இன்னொரு அதிர்ச்சி தகமான விஷயம் என்னென்னா, நம்ம நைனா ஆப்பிள்லாம் எழுந்துருக்காரு. பாடுறா நம்ம நைனா இப்படிலாம் பண்ண மாட்டார், என்ன விஷயம்னு தெரியலையே. நம்மளும் சரி இதை முடிச்சுட்டு ஆப்பிள் அடுத்து வேலை விட வேண்டியதான்ட்டு நேராக நம்ம பானிபூரியில் கையை வைக்க வந்தாச்சு. இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சுட சுட பானிபூரிலாம் சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் தாங்க. ஆனால் அது அன்ஹைஜீனிக் தான், அது ஒரு விஷயம், உடம்புக்கு நல்லதில்லை. ஆனால் இந்த மாதிரி டைமில் நம்ம ஹெல்த்தெல்லாம் பார்க்கக்கூடாது. வாழ்க்கையை வந்து வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான், நல்லா ரசித்து வாழ்க்கையை வாழணும். அதுக்குன்னு ரொம்ப இதெல்லாம் சாப்பிட்றாதீங்க. மழை டைமு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சுடு தண்ணி குடிங்க. அடிக்கடி வந்து காய்ச்சலாம் வந்துச்சுன்னா டேப்லெட் போட்டு ஆரம்பத்திலே குணம் பண்ணிடுவோம். வாழ்க்கையை வந்து இதோட வாழ்வோம்.